ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. லைவ் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்து யார் யார் எவ்வளவு பேட்ச் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க. அது பேட்ச் இல்லை அப்படின்னு. சூப்பர், சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி வந்து தீபக் வந்து ஒரு 3 பேட்ச் வாங்கியிருந்தார். சாச்சனா 2 பேட்ச், அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சரி வந்து 2 பேட்ச். சூப்பராக தரமாக ஒரு டெவில் மாதிரி வந்து எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதாவது எஸ்பெஷலி தீபக் வந்து ஒரு வாட்ஸ்அப் தான் கொடுக்கணும். செம்ம மாசாக பண்ணுறாரு. உள்ளுக்குள்ளே ஒரு இதுவும் இருக்குது, அதை வந்து சொல்லவும் செய்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு போன வாரம் அவரோட கேப்டன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த டாஸ்க்கை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறது தீபக் மட்டும்தான். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து அங்கங்கே ஒரு சில சம்பவங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இது வரைக்கும் பேட்சே வாங்கலை. பார்த்தா நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி ஜெஃப்ரியை போட்டு பொழக்கிறாரு. அவர் டென்ஷன் ஆகி காலையில் ஒன்று ப்ரொமோ வந்துருக்கு பாருங்க. அந்த இதில் அதாவது 3 பேர் இருந்திருப்பாங்க. இவர் ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யார் மஞ்சரின்னு நினைக்கிறேன் சம்திங். அப்போ வந்துட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுருப்பார்ல நம்ம ஜெஃப்ரி. இங்கே வந்து அந்த விஷயங்கள் நடக்குது. சட்டையை கழட்டி போட்டு 2 பேட்ச் எதுவும் குத்துற கையில் வச்சுக்கோ இதானே வேணும் உனக்கு அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு உள்ளே போய் கதற அழுகுறாரு. நம்ம ஆள் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டார், இது பாருங்கள் நான் வந்து சொன்னேன். அதுக்கு அவர் கோவப்பட்டு சட்டையை கட்டிட்டு 2 பேட்ச் தூக்கி விசிறி வச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். எனக்கு 2 கிடச்சிருக்கு அப்படின்னு 2 காமிக்கிறாரு. எப்பா எப்படியா ஏயா அவன் உயிரை கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்காங்க. அதான் அமையும், ஒரு சில பேருக்கு அமையும். இன்னும் யாருக்கண்டா வேறு யாராவது டென்ஷன் ஆகிட்டு இவர்கிட்டே இன்னும் கொடுத்துட்டு போனாருன்னா இவருக்கு அதிகமாக வந்துச்சுன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவருக்கு. ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இவர் வந்து சேவ் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்காரா கட்டினா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தீபக் கண்டிப்பாக வாங்கிடுவார்ன்ற மாதிரி தோணுது. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு. அதேமாதிரி சாட்சனாவும் வந்து சைலண்ட்டாக பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மா அப்படிமா இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் டாஸ்க்கில் யாரோட கேம் உங்களுக்கு ரொம்ப அப்படி சூப்பராக இருந்துச்சு, யார் உண்மையிலேயே டபுள் மாதிரி இருக்காங்கன்ற சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபக், 2வது பயங்கரமாக விருத்தனமாக மஞ்சரி, 3வது தர்ஷிகா, 4வது சாச்சனா. அப்படி தான் வந்து வரிசைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முத்துக்குமரன் எல்லாருமே. ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து சொம்பு தூக்குற ஒரு விஷயத்தால் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக்கு மஞ்சரி வேறு மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் டெவில் டாஸ்க்கில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.